நான் உங்கள் பாக்கியராஜ். எனக்கு ஒரு காமெடி நினைவுக்கு வருது. படித்தவுடன் கிழித்து விடவும் அப்படின்னு ஒரு வடிவில் காமெடி பண்ணுவார். அதுபோலத்தான் ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கை. அந்த ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கை என்பது படித்தவுடன் கிழித்து விடவும். தமிழக அரசு 8வது வரை அனைவரும் தேர்ச்சி என்ற சட்டத்தை வைத்திருக்கிறது. அரசு பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு, சத்துணவு, யூனிஃபார்ம், ஷூ, செருப்பு இப்படி அனைத்தையுமே இலவசமாக கொடுக்குது. எவனாவது அதை யோசனை பண்ணியிருக்கானா? ஏன் தமிழக அரசு மட்டும் கல்விக்கு அனைத்துமே இலவசமாக வழங்குகிறது என எவனாவது யோசனை பண்ணியிருக்கானா? தமிழகத்தில் இன்று முதல் இன்று வரை 40 விழுக்காடு ஏழை மாணவர்கள் அடிப்படை கல்வியை கற்க முன் வருவதில்லை. உணவில்லை. அப்படி உள்ள மாணவர்களை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வர வேண்டும். என்ன? பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட அரசு சத்து உணவு, பசியுடன் இருக்கின்ற மாணவர்களுக்கு சத்தான உணவை கொடுத்து பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வர வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் காலை சிற்றுண்டி கிடைக்கும், மதிய சத்துணவு கிடைக்கும், சட்டை கிடைக்கும், புத்தகம் கிடைக்கும், நோட்புக் கிடைக்கும், பேனா கிடைக்கும், பென்சில் கிடைக்கும். நம்ம இலவசமா கல்வி கற்கலாம். ஏழை பெற்றோர்கள் நம்ம புள்ள 2 வேளை உணவு பள்ளிக்கூடத்தில் அரசாங்கம் கொடுக்கிறது. அந்த உணவை உண்பதற்காக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி 8ஆம் வகுப்பு வரை இலவச உணவுடன் பாட புத்தகத்துடன் நம்ம பிள்ளை கல்வி கற்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு ஏழை மாணவர்களை கொண்டு படிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலின் கனவு. அதைத்தான் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்ப ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற புதிய கல்விக் கொள்கை என்ன தெரியுமா? 3ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. இப்படி பொதுத் தேர்வை வைத்து 35 விழுக்காடு மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகக்கூடிய மாணவன் அவனை பொது தேர்வு என்ற அந்த போர்வைக்குள் கொண்டு பள்ளிக்கூடம் வராமல் செய்வதற்குத்தான் புதிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை. நான் இப்ப ஆணித்தரமா சொல்றேன். ஒன்றிய அரசு சனாதன